மாயா சீனு சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜானகியும் ரகுராமையும் கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. அப்போ நீதிபதி கேட்டுட்ருக்குறாங்க, இவங்களுக்காக வாதாடுறதுக்கு லாயரை நீங்கள் ஏற்படுத்தலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும், அப்போ புவனேஸ்வரி சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. கண்டிப்பாக இவங்களுக்காக யாருமே வாதாட வரமாட்டாங்க. அப்படிங்கும்போது பார்த்தோம்னா கரெக்டாக மாயா சொல்கிறாங்க, நான் தான் இவங்களுக்காக வாதாட வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், உடனே அதுக்குள்ளே என்னென்ன ரீசன்லாம் உண்டுமோ அது எல்லாத்தையும் அவங்க சொல்லவும் நீதிபதி அதை ஏற்றுக்கிட்டாங்க. தாராளமாக நீங்கள் வாதாடலாம் அப்படிங்கவும், அப்போ அவங்க சொல்கிறாங்க, எனக்கு 3 நாள் எனக்கு கால அவகாசம் கொடுங்க அது பற்றி சொல்லும் போது உடனே நீதிபதியும் அவங்களுக்காக 3 நாள் அவங்களுக்கு அவகாசம் கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இதை பார்த்துட்டு இருக்கிற புவனேஸ்வரி இதை நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே, இப்படி மாயா கரெக்டான நேரத்தில் இப்படி பண்ணுவான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இவன் மட்டும் லாயராக இவங்களுக்காக வாதாட வந்துட்டா, அதனால கண்டிப்பாக அந்த கேஸில் அவள் ஜெயிச்சிருவா. ஆனால் நம்ம ஜெயிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ பசுபதி கேட்டுட்டு இருக்கிறாங்க, இப்போ என்ன பண்ண போகிற அப்படிங்கும்போது ரகுராமும் ஜானகி உயிரோடு இருந்தால் தானே இவ அவங்க 2 பேரையும் காப்பாற்றி வெளியே அழைச்சிட்டு வருவா, அவங்க கதையை முடிச்சுட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ, இது கெட்டதுமே பசுபதி ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சரி பூனா நீ ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா கண்டிப்பாக அது சரியாக தான் இருக்கும், அதனால நானும் சரின்னு சொல்லி சம்மதிக்கிறேன் அப்படிங்கவும் அதுக்குள்ளே எல்லா ஏற்பாடுமே பண்ணுறாங்க. இந்த விஷயம் மாயாவுக்கு தெரிய வரவும் அப்போ மாயா கதிர் தனா இவங்க 3 பேரும் திட்டம் போடுறாங்க. அதுபடி பார்க்கும்போது மாயா கதிரையும் தனாவையும் புவனேஸ்வரி வீட்டுக்கு அனுப்பிவிடவும் புவனேஸ்வரியோட கதையை முடிக்கிறதுக்காக கதிரும் தனாவும் போகிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் தனாவையும் கதிருக்கும் மேலே அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால அவங்களும் அரெஸ்ட் பண்ணி அவங்க ஜானகி ரகுராம் இருக்கிற இடத்துக்கே அவங்க 2 பேரையும் அழைச்சிட்டு போய் அவங்கள உள்ள செல்லில் போட்டு அடைச்சி வச்சுருந்தாங்க. அப்போ என்ன விஷயமா நீங்கள் 2 பேரும் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ தனா நடந்த விஷயத்தை சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது மாதிரிக்கு கரெக்டாகவே இருக்குது. ஜானகியோட கதையை முடிக்கிறதுக்காக வரும்போது தானா அவங்களெல்லாம் காப்பாற்றிருந்தாங்க, ஜானகியை காப்பாற்றிருந்தாங்க. அதே மாதிரிக்கு ரகுராம் தூங்கிட்டு இருக்கவும் அவங்களுடைய கதையை முடிக்கிறதுக்காக ஒருத்தர் வரவும் அப்போ கரெக்டாக பார்த்தோம்னா கதிரும் அவங்கள போட்டு அடின்னு அடித்து ரகுராமையை காப்பாற்றிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க 2 பேரையும் கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு வரும்போது அப்போ உடனே அவங்க மாயா கிட்ட கதிரும் தனாவும் இந்த விஷயத்த சொல்கிறாங்க, மாயா நம்ம சந்தேகப்பட்டு சரியாக போச்சுது, அந்த புவனேஸ்வரி இந்த மாதிரிக்கு அவங்க 2 பேரோட கதையை முடிக்கிறதுக்காக இங்கே ஆட்களை அனுப்பி விட்டுருக்கா அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே மாயா அவள் இந்த அளவுக்கு துணிஞ்சு போவான்னு சொல்லி கொஞ்சம் அவளுக்கு சரியான ஒரு அடியை கொடுக்கணும். அப்படிங்கும்போது இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ மாயா பார்த்தோம்னா அடுத்ததாக தன்னுடைய பிளானை சொல்கிறாங்க. இது கேட்டதுமே அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. மாயா இதை மட்டும் நம்ம கோர்ட்டில் நிரூபிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் மாமா அத்தையும் அவங்க விடுதலை பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த புவனேஸ்வரிக்கு சரியான ஒரு பாடத்தை நம்ம புகட்டியே திறன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது அங்கே பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க. அப்போ மாயா சிவராமன் மணி சீனி இவங்க 4 பேர் சேர்ந்துக்கிட்டு அவங்க அதுக்குள்ளே எல்லா ஆதாரத்தையும் திரட்டுறதுக்காக மாயா என்னென்ன பண்ணணும்னு சொல்கிறாங்களோ அது எல்லா வேலையும் அவங்க ஹெல்ப்பாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ எப்படியாவது புவனேஸ்வரிக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே எல்லா ஆதாரத்தையும் மாயா திரட்டிட்டு இருக்கவும் அப்போ இங்கே பார்த்தோம்னா புவனேஸ்வரி அப்படியே கோவத்தோடு வராங்க. அப்போ பசுபதி என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், நம்ம அவங்க 2 பேருடைய கதையை முடிக்கணும்னு சொல்லி போட்டோம்ல பிளான், ஆனால் அதுவும் கடைசியில் இந்த மாயா தடுத்து நிறுத்திட்டா அப்படிங்கிறாங்க. என்ன புவனா சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது உடனே நடந்த கதையை சொல்கிறாங்க. அந்த கதிரும் தனாவும் இங்கே வந்தாங்களா, அவங்கள திட்டமிட்டே தான் அந்த மாயா அனுப்பி வச்சிருக்கிற அப்படிங்கவும், என்னம்மா சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கும்போது, ஆமாம் அவங்க நம்ம கதையை முடிக்கிறதுக்காக வந்தாங்களா, உண்மையிலே அவங்க முடிக்கிறதுக்காக வரல, நம்ம அவங்க இப்படி வந்தாக்கி நம்ம அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளே அனுப்புவோன்னு தெரிஞ்சு தான் அந்த மாயா அப்படி அனுப்பி விட்டுருக்குறா, இது எல்லாமே மாயா போட்ட திட்டம் தான், நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தனால அவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டாங்க, அது என்ன காரணத்துக்காக தெரியுமா, ஜானகியும் ரகுராமையும் காப்பாற்றுறதுக்காக தான் இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி நம்ம வீட்டுக்கே வந்திருக்கிறாங்க, நம்ம அந்த விஷயம் தெரியாமல் அவங்க மேலே நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தனால அவங்கள உள்ளே அனுப்பணும், ஆனால் அவங்க 2 பேரும் பார்த்தோம்னா ஜானகி ரகுராமையை காப்பாற்றிட்டாங்க, இது எல்லாமே இந்த மாயா போட்ட திட்டம் தான், இது தெரியாமல் நம்மளும் அதில் நம்ம விழுந்துட்டோம் அப்படிங்கும்போது இப்போ பசுபதி இந்த மாயா இந்த அளவுக்கு பிளான் பண்ணி பண்ணுவான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இப்போ அடுத்ததான் என்னம்மா பண்ணுறதுக்கு, இப்போது அடுத்ததான் அந்த கேஸ் கோர்ட்டுக்கு நாளைக்கு வரப்போகுது, மாயா என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல அப்படிங்கும்போது அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, அந்த மாயா அவங்க 2 பேரையும் காப்பாற்றுறதுக்காக எந்த எல்லைக்குனாலும் போவா, நாளைக்கு என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இதனால பசுபதியும் புவனேஸ்வரியும் ரொம்பவே பதட்டத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ
பசுபதி சொல்கிறாங்க, அதாவது இந்த மாதிரிக்கு இந்த செயலை பண்ண வச்சோம்ல, அவன் இப்போ இந்த ஊரில் இல்லை அப்படிங்கும்போது, ஆமாண்ணா அந்த ஊரில் இல்லை, அவனை இந்த ஊரை விட்டு நான் போக சொல்லிட்டேன், அதனால கிட்டத்தட்ட அவளுக்கு எந்த ஆதாரமும் கிடைக்காது, அதனால கண்டிப்பாக வந்து அவள் ஜெயிக்கிறதுக்கு நிலைமை வந்து கம்மி தான், ஆனாலும் அதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் அமைதி இருந்துடக்கூடாது, நம்ம கொஞ்சம் உஷாராகவே இருக்கணும் அப்படின்னு புவனேஸ்வரி சொல்லவும், ஆமாம் புவனா நீ சொல்கிறது கரெக்டு தான், அந்த மாயா எந்த எல்லைக்கு எப்படி போவானே தெரியாது, அவங்க 2 பேரும் எப்படி காப்பாற்றணும்னு சொல்லிக்கிட்டு அவள் என்னனாலும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்ததான் பார்த்தோம்னா அடுத்த நாள் கோர்ட்டுக்கு ஜானகி ரகுராமையும் அழைச்சிட்டு வரோம். அப்போ மாயா அவங்க எல்லாருமே அவங்க வந்துருந்தாங்க. அப்போ மாயா வந்து ஜானகி ரகுராமே பார்த்ததுமே அவங்க ஓடோடி வராங்க. பெரியப்பா உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல அப்படிங்கும்போது, நீங்கள் தான் எங்களை காப்பாற்றுறதுக்காக கதிரையும் தனாவியும் நீ உள்ளே அனுப்பி வச்சல அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் பெரியம்மா இந்த மாதிரிக்கு வந்து எங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு, அதனால தான் உங்களையும் பெரியப்பாவே காப்பாற்றுறதுக்காக கதிரையும் தனாவியும் இந்த மாதிரிக்கு நாங்கள் அனுப்பி வச்சோம் அப்படிங்கும்போது, என்ன மாயா இப்படி பண்ணிட்ட, எங்களை காப்பாற்றுறதுக்காக உங்களுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா என்ன நடந்திருக்கும் அப்படிங்கும்போது, அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் ஆகாது பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே புவனேஸ்வரி வராங்க. வந்ததுமே உடனே மாயா வந்து போகிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு நீ செஞ்சிருப்ப அப்படின்னு சொல்லும் போது, அப்போ புவனேஸ்வரி வந்து திட்டமிட்டு இந்த மாதிரிக்கு நீ பண்ணிட்டல அப்படிங்கும்போது, எங்கள் பெரியப்பாவையும் பெரியமாயும் கதையை முடிக்கிறதுக்காக நீ இப்படி ஆளுகளை செட்டப் பண்ணி அனுப்பி வச்சிருக்கிற, அதனால தான் உன்னுடைய திட்டத்தை தவிடுபடி ஆகிட்டேன் பார்த்தியா, அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்க போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ புவனேஸ்வரி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ என்ன பண்ணாலும் சரி தான், ஆனால் இந்த கேஸில் இருந்து அவங்க 2 பேரையும் வெளியே வர்றதுக்கு நான் விட மாட்டேன் அப்படிங்கும்போது, நீ என்னது விட மாட்டேன்னு சொல்கிறது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்க போகுதுங்கிறத மட்டும் நீ பாரு, ஆனால் நீ இந்த அளவுக்கு போவேன்னு சொல்லி நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ புவனேஸ்வரி வந்து கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னது மாயா இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பேசிகிட்டு இருக்கான்னா, அப்போது அவகிட்ட ஏதாவது ஸ்ட்ராங்கான ஆதாரமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி கொஞ்சம் பயப்படவும், உடனே புவனேஸ்வரி பார்த்தோம்னா அவங்க சிவனாந்தட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னங்க அவள் இந்த மாதிரிக்கு வந்து என்னையே மிரட்டுற மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ சிவனாந்தம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பாக அந்த மாயாவில் ஜெயிக்கலாம் முடியாது, அதனால நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இந்த கேஸில் நம்ம தான் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லவும், அப்போ புவனேஸ்வரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாருங்க எவ்வளோ ரூபானாலும் நான் உங்களுக்கு தரேன், ஆனால் அந்த ஜானகியும் ரகுராமும் வெளியே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ உடனே வந்து அவங்க லாயர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த கேஸில் கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பிக்கையோட புவனேஸ்வரிட்ட சொல்லவும், அப்போ புவனேஸ்வரி வந்து இந்த அளவுக்கு இவர் நம்பிக்கையோட சொல்கிறாருன்னா கண்டிப்பாக நம்ம வந்து வின் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும், அடுத்ததாக பார்த்தோம்னா அந்த கேஸ் வந்து ஆரம்பமாகுது. அப்போ வந்து புவனேஸ்வரி ஏற்பாடு பண்ணின அந்த லாயர் வந்து அவங்க ஜானகி ரகுராமுக்கு ஆப்போசிட்டாக அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க தன்னுடைய ஆதாரத்தெல்லாம் வந்து அதுக்குள்ளே எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதே கட்டத்தில் பார்த்தோம்னா அவங்க மாயா வராங்க. மாயா வந்ததுமே ஜானகி ரகுராம் எந்த தப்புமே பண்ணலைன்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஆதாரத்தை வந்து காட்டவும், அப்போ வந்து அவங்க புவனேஸ்வரி ஏற்பாடு பண்ண அந்த லாயர் வந்து சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறது எல்லாமே பொய் அப்படிங்கும்போது, பொய் இல்லை நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு, அன்னைக்கு உள்ள நிலைமைக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாட்சியமாக வந்து பார்த்தோம்னா புவனேஸ்வரி வந்து அந்த பண்ணாங்களா, அவங்கள வந்து ஊரை விட்டு போக சொன்னாங்களா, அந்த ஆளை பார்த்தோம்னா மாயா வந்து அழைச்சிட்டு வந்துருந்தாங்க. அப்போ அவங்கள பார்த்ததுமே வந்து அவங்கள வரவழைக்கவும், அவங்கள பார்த்ததுமே புவனேஸ்வரி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க, ஐயோ இவன் எப்படி மாயா கையில் மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து பார்த்தோம்னா அவங்க புவனேஸ்வரிக்கு எதிராக வந்து அவங்க சாட்சி சொல்கிறதுக்காக வரவும், அடுத்ததான் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா புவனேஸ்வரிக்கு எதிராக அந்த சாட்சியத்தை வந்து அவங்க மாயா அழைச்சிட்டு வந்துருந்தாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத புவனேஸ்வரியும் அவங்களுக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்கிற அந்த லாயரும் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க மாயா கையில் இவங்க எப்படி சிக்கினாங்க, இதனால பார்த்தோம்னா அவங்க ரகுராமும் ஜானகி எந்த தப்புமே பண்ணலை, இந்த தப்பு பண்ணினது எல்லாத்துக்கும் காரணம் வந்து புவனேஸ்வரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட அவங்க மாயா வந்து நிரூபிச்சிருந்தாங்க. இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத புவனேஸ்வரி அடுத்தது என்ன பண்ண போகிறாங்க, அவங்கள கைது பண்ணினாங்களா, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.